ஜெய் சத்குருநாதா. ஒரு அம்மா எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்க குடும்பத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாத அந்த பிரச்சனை. சோ அந்த தீர்க்கவே முடியாத பிரச்சனைய எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்லி ஒண்ணு அழுவாங்க, இல்ல என்ன சொல்றதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். சோ இது உங்களுக்குமானதா இருக்கும். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு, பிரச்சனை வராமலாம் வாழ்க்கை கிடையாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும். சோ எப்படி கடிகாரத்துல ஒரு முள்ளு அடுத்தடுத்த இடத்துக்கு போதோ, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் சுகம்னா மறுபக்கம் துக்கம். இன்னைக்கு சுகமா இருக்கிறது நாளைக்கு துக்கமா மாறும், இன்னைக்கு துக்கமா இருக்கிறது நாளைக்கு சுகமா மாறும். சோ அதனுடைய அடிப்படையில நம்ம வாழ்க்கையில காலச்சக்கரம் அப்படிதான் சுத்தி வருது. ஆகையினால நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் வந்துட்டா ஒண்ணு பாபா கிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றோம். அப்பயும் மனசு அடங்கல, யார்கிட்டையாவது சொல்லணுமே, யார்கிட்டையாவது கொட்டணுமேன்றதுக்காக தெரிந்தவர்கள் எல்லார்கிட்டையும் போன் பண்ணி இப்படி ஒரு பக்கம் புலம்புறது. மறுபக்கம் இப்ப என்கிட்ட சொன்னாங்க, நான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்லலாம்? பாபாட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட மன சமாதானம் அடையுமான்னா சமாதானம் அடையாது, அப்பயும் சமாதானம் அடையாது. நான் போன் பேசினாலும் சமாதானம் அடையாது, பேசலனாலும் சமாதானம் அடையாது. அப்ப ஒத்தத்தருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடிய அந்தராத்மாவான பாபா அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த காலத்துல வாழ்ந்த மகான்கள், அதாவது அன்னை ராதாகிருஷ்ணமையா இருக்கட்டும், பிவி நரசிம்ம சுவாமியா இருக்கட்டும், ராதையா இருக்கட்டும், மீராபாயா இருக்கட்டும், பாண்டரங்க பக்தரா இருக்கட்டும், நாயன்மார்களா இருக்கட்டும், ஆழ்வார்கள் இருக்கட்டும், யாருக்காவது எந்த துக்கம் வந்தாலும் நம்மள மாதிரி பிரத்தியார்ட்ட பல பேர்கிட்ட எல்லாம் சொல்லி புலம்ப மாட்டாங்க. அவங்க யார்கிட்ட தெரியுமா புலம்புவாங்க? பகவான் கிட்ட மட்டும்தான் புலம்புவாங்க. சோ ஆகையினால அப்படின்னு என்ன சொல்ல வரேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நமக்கு துக்கம், நமக்கு யார்ட்டையாவது துக்கமா ஏதாவது சொல்லி பேசி ஆறுதல் அடையணும்னு நினைச்சோம்னா பாபா கிட்ட பேசி ஆறுதல் அடைங்க. அவரு கேட்பார், அவரால எல்லாம் முடியும். சரவணனால ஏதாவது முடியும்னா எதுவுமே முடியாது. ஒத்தத்தருடைய வாழ்க்கையிலையும் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. பிரார்த்தனை ஒண்ணுதான் மிச்சம். சோ அந்த பிரார்த்தனைய நீங்க பகவான் கிட்ட நேரடியா வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாபா அதுக்கு அசைவார். அதாவது கேட்டு கண்டிப்பா அந்த காரியத்தை பாபா நடத்தி கொடுப்பாருன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஓம் சாய்ராம்.